அமைச்சர் வெள்ளக்கோவில் திரு மு. சாமிநாதன் அவருக்கு திமுகவுல துணை பொதுச் செயலாளர் என்கிற புதிய பொறுப்பும் கொடுக்கப்பட்டிருக்குங்க. ஏன் இப்படியான ஒரு பொறுப்பை முதலமைச்சர் திரு மு. ஸ்டாலின் திமுக தலைவர் கொடுத்தாரு அப்படின்னு விசாரிச்சோம். என்னன்னா, திமுகவுல முக்கியமான தலைமை பொறுப்புல திருமதி சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்கள் அவங்க அரசியல் ஓய்வு பெற்ற பிறகு அந்த பதவியில கொங்கு வெள்ளாள கவுண்டர் சமுதாயத்தினர் இல்லவே இல்லைங்க. தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான சமுதாயமாகவும் இருக்காங்க. முக்கியமா மேற்கு மண்டலத்துல வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறதுல மிக முக்கியமானவங்க. இந்த மேற்கு மண்டலத்துல தான் தொடர்ந்து திமுக கடந்த 20 ஆண்டுகளாக தோல்வியை சந்திச்சுக்கிட்டே இருக்கு. அதிமுகவுடைய கோட்டையாகவும் இருந்துட்டு இருக்கு. அங்க முக்கியமா பார்த்தோம்னா திரு எடப்பாடி, திரு எஸ்.பி. வேலுமணி, திரு தங்கமணி, இன்னொரு பக்கம் பாஜக எடுத்துக்கிட்டோம்னா திருமதி வானதி சீனிவாசன், திரு அண்ணாமலைன்னு அச்சமூக மக்கள் முக்கிய பொறுப்புலையும் இருந்துட்டு இருக்காங்க. இத உடைக்கணும் அப்படின்னா இங்க திமுகவிலும் முக்கிய பொறுப்புக்கு அச்சமூகத்தினர் நியமிக்கணும் என்கிற அடிப்படையில வெள்ளக்கோவில் சாமிநாதன் அவருக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து இளைஞரணி செயலாளராக மாநில செயலாளராக இருந்தவர் திரு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் அவருக்காக அந்த கட்சி பொறுப்பையும் விட்டு கொடுத்தாரு. உதயநிதி ஸ்டாலின் இளைஞரணி செயலாளராகவும் இருக்காரு இல்லையா? சோ இந்த தலைமையுடைய குட் புக்ல இடம் பிடிச்சதாலையும் இந்த கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க மேற்கு மண்டல உடன்பிறப்புகள்.